ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் தான் நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இது ஒரு முக்கியமான சாப்டர்ஸ் பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ், டாபிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா சர்ஃபேஸ், மேல, டாப். ஓகேங்களா? அப்போ நம்ம உடம்புல சர்ஃபேஸ் டாப்ல இருக்கிறது என்னது? ஸ்கின் அண்ட் மீகோஸ் மெம்பரன். அப்போ என்னென்ன இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே தெரபியூட்டிக்கா நம்ம டாபிக்கல்லையும் மீகோஸ் மெம்பரன்லையும் அப்ளை பண்றோமோ அது எல்லாமே நாம இதுல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நம்ம இண்டிவிஜுவல் காம்பவுண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் பத்தின பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்டை கிளியரா இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய நேரம் எக்ஸாம்ல நம்ம இண்டிவிஜுவல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு பதிலா இந்த பர்டிகுலர் சாப்டர் பர்டிகுலர் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரியுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு சில எம்சிக்யூஸ் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ போன எம்ஆர்பியில கூட இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்னா என்ன, ஸோ அதுல என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாமே வருது அப்படிங்கிறது நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ட்ரக் அப்ளைடு டாபிக்கலி. டாபிக்கலினா என்ன பார்ட்ஸ் அப்படின்னா அப்ளைட் ஆன் தி ஸ்கின் அண்ட் மீகோஸ் மெம்பரன். அப்ளைட் ஆன் தி ஸ்கின் அண்ட் மீகோஸ் மெம்பரன் இன்க்ளூடிங் ஆல் பாடி கேவிட்டிஸ், சர்ஃபேஸ் பாடி கேவிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அது ஓரல் கேவிட்டியா இருந்தாலும் சரி, வேஜினல் கேவிட்டியா இருந்தாலும் சரி, கொலோனிக் கேவிட்டியா இருந்தாலும் சரி, நம்ம பாடியில இருக்கிற அந்த ஸ்கின் அண்ட் மீகோஸ் மெம்பரன் இன்க்ளூடிங் ஆல் பாடி கேவிட்டிஸ் மேல அப்ளை பண்றது, தெரபியூட்டிக் பர்பஸ்க்காக அப்ளை பண்றது. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் இது என்னவா எப்படி இருக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா நான் சிஸ்டமிக்கா இருக்கணும். நான் சிஸ்டமிக்னா என்ன அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்சர்ப்ஷன் ஆயிட்டு பிளட்டுக்குள்ள போக கூடாது. இது நான் அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ல இருக்கணும். அப்பதான் இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்க்கு இது எலிஜிபிள். ஓகேங்களா? சோ ஓகே. சோ இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல நம்ம என்னென்ன கேட்டகரிஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் அப்சர்பன்ஸ். இந்த ப்ரொடெக்டிவ் அப்சர்பன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இது அது ஓரலா எடுத்துக்கிட்டோம். கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் மீகோசா, ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நாம ஓரலா கொடுத்த ஏஜென்ட்ஸ். பட் இதுல நம்ம இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ் எல்லாமே ஸ்கின் பர்பஸ்க்காக நாம கொடுக்குறோம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னலா கொடுக்குறோம். ஸோ டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாமே என்னது ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ், நாட் ஃபார் இன்டர்னல் யூஸ். பட் சம் டாபிக்கல் அண்ட் அப்சர்பன்ஸ் ப்ரொடெக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ் இன்டர்னலா கொடுத்தோம். எதுக்கு? அது சம் அக்யூட் டயரியா கண்டிஷன்ஸ்க்காக கொடுத்தோம். பட் நாம இதுல படிக்கக்கூடியது அப்ளைட் ஆன் தி ஸ்கின், அதாவது ப்ரொடெக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ். ரெண்டாவது கேட்டகரி ஆன்டி மைக்ரோபியல்ஸ். ஸோ ஸ்கின்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் மைக்ரோப்ஸை கொள்றதுக்காக கொடுக்குறோம் ஆன்டி மைக்ரோபியல்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிஞ்சன்ஸ். அப்படின்னா என்னன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க ப்ரொடெக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நல்ல கவனிங்க, ரொம்ப சிம்பிள். அப்ளை ஆன் தி ஸ்கின் அண்ட் மீகோஸ் மெம்பரன் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் இரிட்டேஷன்ஸ், இச்சிங், டிஸ்கம்ஃபர்ட், அலர்ஜி அண்ட் சன்பர்ன். ஸோ இதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ப்ரோஃபைலிக்டாகவும் அல்லது சம் ஒரு கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா டாபிக்ல நம்ம அப்ளை பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரிக்ஷன்ஸ், ஒரு சில ஒரு மெக்கானிக்கல் ஃப்ரிக்ஷன்ஸ், அது ஒரு மைனர் இரிட்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ரேடியேஷன்ஸ், அதெல்லாமே அதுகிட்ட இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக நம்ம டாபிக்லா ப்ரொடக்டிவ்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இது பேசிக்ஸா எப்படி வேலை செய்யுதுன்னா ஜஸ்ட் மெக்கானிக்கலினா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கின் மேல அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணும்போது நம்ம எக்ஸ்டர்னல் ஏதாவது ஒரு ரேடியேஷனோ மைக்ரோப்ஸோ ஒரு சன் கிட்ட இருந்து வர்ற அந்த ரேடியேஷன்ஸ், புற ஊதா கதிர்கள், அது எல்லாமே ஸ்கின்னை பாதிக்காம இருக்கிறதுக்காக ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனாலதான் நீங்க மெக்கானிக்கலி ஆர் பிசிக்கலி அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு குட் ப்ரொடெக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, இட் ஷுட் பி இன்சாலிபிள். சாலிபிள் ஆகக்கூடாது.
அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சால்யூபிள் ஆகக்கூடாது. சால்யூபிள் ஆச்சு அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இட் should be physically chemically inert. inert அப்படின்னா என்ன, கெமிக்கலி இனர்ட்னா என்ன, ஒன்ஸ் ஸ்கின் மேல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின்ல நிறைய கான்ஸ்டிடியூட் இருக்கு, ஓகேங்களா, லிபிட்ஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ அது கூட இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது, ஓகேங்களா. இட் should be chemically inert. இனர்ட்னா என்னது, ஜஸ்ட் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து நடக்காது, புரியுதா. கெமிக்கலி இனர்ட் அண்ட் ஈஸிலி வாஷபிள். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்ம வாஷ் பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் நான் கிரீசி, அதாவது ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்றோம் அப்படின்னா வளர்ந்து எண்ணெயாட்டம் பிடிக்க கூடாது, நான் கிரேசியா இருக்கணும். அண்ட் நான் இரிட்டன்ட். ஒன்ஸ் ஸ்கின் மேல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நாம ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுக்காக அப்ளை பண்ணுவோம், பட் ஒரு சில கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன ஆகாது, செட் ஆகாது, அது இன்னும் ஃபர்தரா என்னது டிஸ்கம்ஃபர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் இரிட்டேட்டா இருக்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இட் ஷுட் பி நான் அப்சர்வபிள். அதாவது ஒரு 100%ல ஒரு 10% அப்சர்ப்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு, பட் 90% 95% வந்து இது வந்து அப்சர்ப்ஷன் ஆகக்கூடாது, ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து இன்சாலிபிள் ஆகக்கூடாது. அதே சமயம் அதனுடைய பார்ட்டிகல் சைஸ் நம்மளால எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமமா மினிமைஸ் பண்ணிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் கேரக்டர்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ், ஓகேங்களா. அதுல இன்னொரு கிளினிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் த ப்ரொடக்டிவ்ஸ் வித் அப்சர்பன்ட் கேரக்டர்ஸ். ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும், அப்சர்பன்ட் கேரக்டர் இருக்காது. பட் ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் இருக்கும், அப்சர்பன்ட் எஃபெக்டிவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வூண்ட் இருக்கு, ஒரு வூண்ட்ல வந்து பிளட் வருது, அந்த வூண்ட்ல இருந்து ஒரு எக்ஸுடேட் ஒரு வாட்டர் மாதிரி செக்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த அப்சர்பன்ஸ் வந்து நாம மேல அப்ளை பண்ணக்கூடாது. சப்போஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸுடிங் வாட்டரி மாதிரி வரும், அந்த வூண்ட்ல இருந்து வாட்டரி மாதிரி, அதுக்கப்புறம் பிளட் மாதிரி வரும். ஸோ அது மேல அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்ட் ஆகும், அது ஃபர்தரா வந்து இன்ஜுரியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே சமயம் வந்து அந்த இடத்துல நாம அப்ளை பண்ணும்போது அப்சார்ப்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பர்பஸ்க்காக ப்ரொடக்டிவ் வித் அப்சர்பன்ட் கேரக்டர் இருக்கிறது வந்து இந்த மாதிரி டாபிக்கல் அந்த எக்ஸுடேட்டிங் பிளேஸ் மேல வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமானது, அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஷுட் நாட் அப்ளை ஆன் அப்ரேடட் அண்ட் எக்ஸூடிங் ஃப்ளூயிட், ஓகேங்களா. ரொம்ப டேமேஜ் ஆனது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்னிங் ஆயிருக்கும், ஏதாவது ஒரு பிசிக்கல் காரணத்தினால வந்து ஊண்டாயிருக்கும். ஸோ அங்கிருந்து வந்து வாட்டரி மாதிரி செக்ரீஷன் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அப்சர்பன்ஸ் வந்து அப்ளை பண்ண கூடாது, ஓகேவா. அதே மாதிரி காமனா இந்த ப்ரொடக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ் எந்தெந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் யூஸ் பண்றோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், என்னது லோஷனா அப்ளை பண்ணுவோம், அண்ட் எஸ்பெஷலி டஸ்டிங் பவுடரா அப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் வந்து என்னது சஸ்பென்ஷன் கண்டெய்னிங் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் சஸ்பென்ஷனா அப்ளை பண்றோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து நாம என்ன பண்றோம், லோஷன், ஆயின்மெண்ட், அப்புறம் டஸ்டிங் பவுடர், எஸ்பெஷலி சஸ்பென்ஷன் கண்டெய்னிங் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ், இந்த ஃபார்முலேஷன்ஸ்ல நம்ம காமனா டாபிக்கல் அண்ட் அப்சர்பன்ஸ் வந்து என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, நமக்கு வந்து இந்த எல்லா ரியேஜன்ஸும் வந்து நம்ம சிலபஸ்ல கொடுக்கல, பட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க சொல்லியிருக்கிறேன். ஸோ இது பாருங்க, டாக் எல்லாருக்குமே தெரியும், TALC டாக், ஜிங்க் ஆக்சைடு. பேசிக்ஸா ஜிங்கை வச்சு நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து டாபிக்கல் ப்ரொடக்டிவா இருக்கு. எக்ஸாம்பிளுக்காக பார்த்துக்கோங்க, ஜிங்க் ஆக்சைடு, கேலமைன், ஜிங்க் ஸ்டீரேட், இட்ஸ் வெரி எக்ஸலண்ட், ஜிங்க் ஸ்டீரேட். ஸோ காமனா ஜிங்க் வந்து ப்ரொடக்டிவ் எஃபெக்டும் இருக்கும், அஸ்ட்ரிஞ்சன்ஸ் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும், அதே மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி கேரக்டர் இருக்கிற ஒரே ஒரு காம்பவுண்ட் வந்து ஜிங்க். அந்த அளவுக்கு அருமையான காம்பவுண்ட் ஜிங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்டயானிக் மெட்டல். ஸோ அதனால இது வந்து அஸ்ட்ரிஞ்சன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும், ஒரு கேட்டயானிக் மெட்டல்ங்கிறதுனால ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கும், அதே மாதிரி ஒரு டாபிக்கல் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு என்னது, ஒரு யூனிவர்சல் டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நாம, ஓகேங்களா. அதே மாதிரி டைட்டானியம் டை ஆக்சைடு. ஸோ நீங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாவே இது எல்லாமே இருக்கும் ஆஸ் எ ப்ரொடக்டிவா. நீங்க நல்லா அந்த லேபிள் பண்ணி படிச்சு பாருங்க. டைட்டானியம் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து அலுமினியம் சால்ட், நிறைய அலுமினியம் சால்ட், அப்புறம் சிலிகான் பாலிமர்ஸ், இது எல்லாமே வந்து என்னது ப்ரொடக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல முக்கியமான ஒரு கேட்டகரி என்னது, ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்சஸ். பேர்லயே இருக்கு, நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்றோம்,
இது எல்லாமே இது 3 கேட்டகரியுமே வந்து நம்ம டாபிக்ல தான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல இருக்கிற எந்த கிருமி காரணமோ அந்த கிருமியை வந்து அழிக்கிறதுக்காக இது கொடுக்குறோம். என்னது, ஆன்டி மைக்ரோபியல்ஸ். இதுல ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துடலாம். ஆன்டி மைக்ரோபியல்ஸ் apply on the skin to kill or to inhibit the growth of microorganisms. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அதுல ஒரு முக்கியமான டேர்ம் ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக்னா என்னது, இட்ஸ் completely kill or inhibit the growth of microorganisms. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒண்ணு கொன்றும் அல்லது ஃபர்தரா வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகாம டிவைட் ஆகாம பார்த்துக்கும். திஸ் இஸ் கால்டு ஆன்டிசெப்டிக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் கவனிங்க, லைக் பாக்டீரியா, ஃபங்கஸ், புரோட்டோசோவா, இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் அது வந்து கொள்ளும். அப்ளைட் ஆன், இங்க பாருங்க முக்கியமான டாபிக்ஸ். ஆன்டிசெப்டிக், சில டைம்ல ஆன்டிசெப்டிக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட்க்கும் வித்தியாசம் கேட்பாங்க. ஆன்டிசெப்டிக்னா எஸ்பெஷலி அப்ளைட் ஆன் மேன் ஸ்பெசிபிக்கலி ஆர் எனி லிவிங் டிஷ்யூ. ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் ஒரு லிவிங் சப்ஸ்டன்சஸ் ஒரு ஸ்கின் மேலேயோ அல்லது வந்து நம்ம பாடியில எந்த பார்ட்ல டாபிக்ல எங்க அப்ளை பண்ணாலும் அதுக்கு பேரு வந்து என்ன சொல்லுவோம், ஆன்டிசெப்டிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் அடுத்தது படிக்க போற இந்த டிஸ்இன்ஃபெக்டன்டோட கம்பேர் பண்ணும்போது என்னது, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன்ஸ் கம்மியா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டிஸ்இன்ஃபெக்டன்டோட கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா லிவிங் டிஷ்யூல அப்ளை பண்றதுனால கான்சென்ட்ரேஷன் கம்மியா கொடுக்கணும். என்னது, சில நேரம் கில் பண்ணலாம் அல்லது மேக்சிமம் வந்து இன்ஹிபிட் தி growth, ஃபர்தரா growth ஆகாம வந்து தடுக்கலாம். ஏன்னா கான்சென்ட்ரேஷன்ஸ் கம்மியா கொடுக்குறோம், ஏன்னா நம்ம லிவிங் டிஷ்யூ மேல அப்ளை பண்றோம். ஓகேங்களா? சோ இதுதாங்க கான்செப்ட் ஆஃப் ஆன்டிசெப்டிக்ஸ். ரொம்ப சிம்பிள், இதை மறந்துடாதீங்க. அப்ளைட் ஆன் தி லிவிங் டிஷ்யூ. ஓகேங்களா? இதுல ஒரு சில டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டாட்டிக், சைட்ஸ் அப்படிங்கிற 2 டேர்ம் வந்து இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டாட்னு முடியுறது எல்லாமே வந்து ஜஸ்ட் இட் இஸ் இன்ஹிபிட் ஃபர்தர் growth. ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியோஸ்டாட்டிக், ஃபங்கிஸ்டாட்டிக்ஸ். இப்போ ஃபங்கிஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்கிஸ்டாட்டிக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா ஒரு ஸ்போர் லெவல், ஒரு டிஎன்ஏ லெவல்ல போயிட்டு அது வந்து கம்ப்ளீட்டா கில் பண்ணாது. அது பதிலா என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்தரா அந்த ஃபங்கஸோ அல்லது பாக்டீரியாவோ மல்டிப்ளிகேஷன் ஆகாம பார்த்துக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேரு தான் ஸ்டாட். அடுத்து இன்னொரு டேர்ம் இருக்கு, சைட்ஸ். சைட்ஸ்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி கில். ஓகேங்களா? பாக்டீரியோசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், வைரோசைட்ஸ், இந்த மாதிரி சைடுன்னு முடியும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படி ஸ்போர் லெவல்ல போய் ஒரு டிஎன்ஏ லெவல்ல போய் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிரும், அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து கில் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் 2 டேர்ம் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாட், இன்னொன்னு வந்து சைட்ஸ். இந்த சைட்ஸை வந்து காமனா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெர்மி சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்ம்ஸ் அப்படின்னா எனி லிவிங் மைக்ரோப் ஆர்கானிசம்ஸ். ஸோ சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம், ஜெர்மி சைட்ஸ் சொல்லுவோம். இந்த ஜெர்மி சைட்ஸ்ல என்ன வரலாம், வைரோசைட்ஸ் இருக்கலாம், பாக்டீரியோசைட்ஸ் இருக்கலாம், ஃபங்கிசைட்ஸ் இருக்கலாம். சோ சைட்ஸ்னா என்ன, அப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி கில். ஸ்டாட்னா என்ன, அப்போ ஜஸ்ட் இட் இஸ் என்னது, it is not completely kill, whereas it can control the growth. ஓகேங்களா? so this is the term of stat and site meaning. okay, so antiseptic na enna paatrom. next, disinfectant, same antiseptic, same type of activity as the term above. ஜெர்மிசைட்ஸ், நாம ஜெர்மிசைட்ஸ்ல என்ன சொன்னோமோ சேம் அதே கான்செப்ட் தான். அதுக்கு பதிலாக which is applied on inanimate object அப்படின்னா இட்ஸ் நான் லிவிங் சப்ஸ்டன்சஸ். ஒரு உயிரற்ற பொருள் மேல அப்ளை பண்றது. ஒரு காட்டன் எடுத்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்னது டிப் பண்ணி சும்மா ஒரு டாபிக்கல் ஒரு ஃபர்னிச்சர் மேல துடைக்கிறோம், தட் இஸ் கால்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல துடைக்கிறோம், தட் இஸ் கால்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகேங்களா? சோ அதே வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணா அதுக்கு பேர் ஆன்டிசெப்டிக்ஸ். பட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள டெப்தா போகணும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆன்டிசெப்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது டிஸ்இன்ஃபெக்டன்ட் கான்சென்ட்ரேஷன்ஸ் கொஞ்சம் லிட்டில் பிட்டா இருக்கும். ஒரு சில ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்சஸ் ஆன்டி மைக்ரோபியல்ஸாவும் யூஸ் ஆகும், ஆன்டிசெப்டிக்ஸாவும் யூஸ் ஆகும். ஃபினால். ஓகேங்களா? குட் எக்ஸாம்பிள். ஓகே, சோ அப்போ டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து ஆன்டிசெப்டிக் கூட கம்பேர் பண்ணும்போது நாம அப்ளை பண்ணக்கூடிய கான்சென்ட்ரேஷன் அதிகம்.
அதனால இது வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணிரும், கில் பண்ணிரும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமா கொடுக்கறதுனால அது கம்ப்ளீட்டா கில் பண்ணிரும். சோ அப்ப மேக்ஸிமம் டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாமே வந்து சைடு எஃபெக்ட ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது கம்ப்ளீட்டா கில் பண்ணிரும். ஓகேங்களா? அப்போ ஆன்டிசெப்டிக்னா அப்ளைட் ஆன் தி அனிமேட்டட், என்னது டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா அப்ளைட் ஆன் தி இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு ஃபர்னிச்சர் மேல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேல அப்ளை பண்றது. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் சம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன்ஸ் இந்த ஆன்டிமைக்ரோபியல்ஸ் டாபிக்கலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இதை பேஸ் பண்ணி ஒரு சில எம்சிக்யூஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, இதுல மேஜர் 3 மெக்கானிசம்ஸ் வந்து இதுல யூஸ் ஆகுதுங்க. ஒவ்வொரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் ஒவ்வொரு பர்டிகுலர் மெக்கானிசம் யூஸ் பண்ணி அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கொள்ளுது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் பண்ணி விட்டுரும். அந்த மைக்ரோப்ஸ் மேல போய் என்ன பண்ணிரும், ஆக்சிடேஷன் பண்ணிரும். நெக்ஸ்ட் இது ரெடியூஸ்ட் ஆயிரும், நான் சொல்றேன். அந்த நெக்ஸ்ட் ஹாலோஜனேஷன்ஸ், இதுல ஒரு சில காம்பவுண்ட்ஸ் லைக் அயோடின், குளோரின், புரோமின், ஃப்ளோரின், இதெல்லாமே வந்து ஹாலோஜன்ஸ். இது போய் என்ன பண்ணிரும், ஹாலஜனேஷன் பண்ணி விட்டுரும். இது ஒரு மெக்கானிசம்ஸ். அடுத்தது வந்து புரோட்டீன் பிரிசிபிடேஷன்ஸ். ஸோ எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமா இருந்தாலும் அதுல கண்டிப்பா புரோட்டீன் இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஃபர்தரா வளர்றதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு சம் என்சைம்ஸ் வந்து தேவைப்படும். என்சைம் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். அப்போ ஒன்னு டைரக்டா புரோட்டீன் மைக்ரோப்ல இருக்கிற புரோட்டீனோ அல்லது மைக்ரோ ஆர்கானிசம் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ற அந்த பர்டிகுலர் என்சைம் இல்ல இருக்கிற புரோட்டீனையும் என்ன பண்ணிரும், போய் பிரிசிபிடேட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ அந்த என்ன ஆகிடும், அப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து செத்துரும். ஸோ இந்த மாதிரி 3 மேஜர் மெக்கானிசம் யூஸ் பண்ணி இந்த ஆன்டி மைக்ரோபியல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? தி ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் மெக்கானிசம். ஜெனரலா இதுல நாம யூஸ் பண்றது இட்ஸ் a நான் மெட்டல். என்னது ஆக்சிடேஷன்ஸ் பர்பஸ்க்காக நாம என்ன யூஸ் பண்றோம், இங்க வந்து நான் மெட்டல் சப்ஸ்டன்சஸ் அண்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஆனியான்ஸ் யூஸ் பண்றோம். anions, please note it, non-metal and certain types of anionic substances வந்து இங்க antimicrobials யூஸ் பண்றோம். இது வந்து பொதுவா ஆக்சிடேஷன் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுது, அங்க ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதனுடைய சிம்பிள் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பாருங்க. இது ஒரு புரோட்டீன் வச்சுக்கோங்களேன். ஒரு புரோட்டீன்ல எல்லா அமினோ ஆசிட்ஸும் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல இருக்கும். 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. வேலின், என்னது ஐசோலியூசின், மெத்தியோனின், த்ரியோனின், சிஸ்டைன், அந்த மாதிரி நிறைய 20 அமினோ ஆசிட்ஸ் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல உட்காருது. அதுக்கு பேர் தான் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எஸ்பெஷலி சல்ஃபர் கண்டைனிங் புரோட்டீன்ஸ், ஒரு முக்கியமான புரோட்டீன் சிஸ்டைன். ஓகேங்களா? அந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு சிஸ்டைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ், இங்க பாருங்க இதுல வந்து சல்ஃபைட்ரைல் குரூப் இருக்கு. இதுக்கு பேரு தான் சல்ஃபைட்ரைல் குரூப். நம்ம ஒன்ஸ் வந்து இந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுறோம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 ஹைட்ரஜனை தூக்கிட்டு இங்க பாருங்க, இட் மேக் டைசல்ஃபைட் பிரிட்ஜ். ஓகேங்களா? சோ அப்போ என்ன ஆகும், இது வந்து நார்மலா லிவிங்ல இருக்கு. ஒன்ஸ் ஆக்சிடேஷன் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து டைசல்ஃபைட் பிரிட்ஜ் உருவாக்குறதுனால இதனுடைய புரோட்டீன் நேச்சர், இதனுடைய சிஸ்டின் வந்து என்ன ஆயிரும், அப்படியே லாஸ் ஆயிரும். ஒன்ஸ் அதுல இருக்கிற புரோட்டீன் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஈஸியா இறந்துரும் அல்லது ஃபர்தரா மல்டிப்ளிகேஷன் ஆகாது, எந்த ஃபங்க்ஷனும் அது செய்யாது. அந்த இடத்துல மறுபடியும் கண்டாமினேஷன் ஃபர்தரா க்ரோ ஆகாது. இது வந்து ஒரு சிம்பிள் மெக்கானிசம்ஸ். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ என்ன ஆயிடும், உடனே மைக்ரோப்ஸ் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? இன்ஆக்டிவேட் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்க, இந்த மைக்ரோ ஆர்கானிசத்துல இருக்கிற அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ் வந்து ஆக்சிடேஷன் ஆயிடும். ஒன்ஸ் அந்த ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஆக்சிடேஷன். ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த 2 காம்பவுண்ட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சிலபஸ்ல இருக்கு, பார்க்கலாம். நம்ம டீடைலா நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது ஹேலோஜனேஷன்ஸ். பேர்லயே இருக்கு, எனி ஹேலோஜன் கண்டைனிங் சப்ஸ்டன்சஸ் லைக் குளோரின், புரோமின், அயோடின். சோ இந்த மாதிரி ஹேலஜன்ஸ் போய் என்ன பண்ணும், ஹேலஜனேட் பண்ணி விட்டுரும். எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க, அது ஸ்பெசிபிக் குரூப் வந்து என்ன சொல்றோம், ஹைப்போஹாலைட். For example, hypochlorite, chlorination, chlorine Cl பேஸ் பண்ணி நிறைய டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து நாம மார்க்கெட்ல யூஸ் பண்றோம். ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, எஸ்பெஷலி மெக்கானிசம் ஹேலோஜனேஷன்ஸ் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி அமைட்ஸ். அமைட்ஸ் இது எங்க இருக்கு, இது வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸ்னுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அமினோ ஆசிட்ஸ் என்ன இருக்கும், அமினோ குரூப் இருக்கும், ஆசிட் குரூப் இருக்கும்.
அமினோ குரூப் இருக்கு, ஆசிட்ஸ் குரூப் இருக்கு. இங்க பாருங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி அமைட்ஸ். அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி அமைட்ஸ் பர்டிகுலரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க பாருங்க, குளோரின் ஆர் புளோரின் ஆர் புரோமின் இந்த மாதிரி ஹேலஜன்ஸ் போய் என்ன பண்ணும், அந்த அமினோ குரூப்ல இருக்கிற நைட்ரஜன் கூட போயிட்டு என்ன பண்ணும், ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிரும், புடிச்சு கட்டி போட்டுரும். அப்படி கட்டி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அந்த அமினோ ஆசிட்ஸ்னுடைய கன்ஃபர்மேஷனல் என்ன ஆகும், அப்படி சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபங்க்ஷன் லாஸ் ஆயிரும். இது வந்து ஒரு மெக்கானிசம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் பார்த்தோம், ரெண்டாவது ஹேலஜனேஷன்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஆக்சிடேஷன், செகண்ட் கான்செப்ட் வந்து ஹேலஜனேஷன்ஸ், தேர்ட் கான்செப்ட் வந்து புரோட்டீன் பிரிசிபிடேஷன்ஸ். புரோட்டீன் பிரிசிபிடேஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுல பாருங்க, நாம யூஸ் பண்றது எல்லாமே வந்து மெட்டாலிக் அயன். மெட்டாலிக் அயன் எஸ்பெஷலி கேட்டயானிக் அயன் பிளஸ் இருக்கும். மெட்டல் வித் கேட்டயான்ஸ், மெட்டல் வித் கேட்டயான்ஸ். இதனுடைய மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இன்டராக்ஷன்ஸ் புரோட்டீன்ஸ் வித் மெட்டாலிக் அயன் எஸ்பெஷலி இங்க பாருங்க, காப்பர், ஜிங்க், அலுமினியம், சில்வர், Ag+, Al3+, ஜிங்க் பிளஸ், காப்பர் பிளஸ். ஸோ இது எல்லாமே பிளஸ், இது எல்லாமே மெட்டல். அதனால இது வந்து கேட்டயானிக் மெட்டல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நிறைய சால்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் நைட்ரேட். சில்வர் நைட்ரேட் வந்து என்னது, ஸோ எல்லாருக்கும் தெரியும், கிரீம், சில்வர் கிரீம். ஓகேங்களா? அப்போ இது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஆல்ரெடி சொன்னது போல மைக்ரோ ஆர்கானிசம்ல புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன்ல எல்லாம் எந்த மைக்ரோ ஆர்கானிசமும் இல்லை, புரோட்டீன் இருக்கு. இந்த மெட்டல் போய் டைரக்டா இந்த புரோட்டீன் கூட போயிட்டு என்ன பண்ணும், காமனாவே மெட்டல் ஒரு கேரக்டர் என்ன இருக்கு, புரோட்டீன் கூட போய் பிரிசிபிடேட் ஆகிடும், அந்த கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருக்கிற புரோட்டீனோ அல்லது அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஃபர்தரா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ல இருக்கிற அந்த புரோட்டீனையும் என்ன பண்ணிடும், போய் பிரிசிபிடேட் பண்ணி விட்டுரும். அப்போ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து லாஸ் ஆயிரும். அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் செத்துரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெக்கானிசம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து என்னது, சம் சில்வர், அதுக்கப்புறம் சம் என்னது மெர்குரி. இதை பேஸ் பண்ணி நிறைய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே, சம் மெட்டல்ஸ் எஸ்பெஷலி மெர்குரி, ஆர்சனிக் அண்ட் தென் லெட், இதெல்லாமே வந்து இட்ஸ் மேக்கிங் சம் ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் வித் some enzymatic proteins. நான் சொன்னேன்ல, all enzyme of made up of proteins எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? சோ இது போல காம்பவுண்ட்ஸ் எஸ்பெஷலி சில்வர், ஆர்சனிக், லெட் இதெல்லாமே போய் என்ன பண்ணும், அந்த என்சைம்ல இருக்கிற புரோட்டீன் கூட ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது இந்த புரோட்டீன் ஃபர்தரா ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் டெத் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஆன்டி மைக்ரோபியல்ஸ்னா என்ன, ஆன்டிசெப்டிக்னா என்ன, டிஸ்இன்ஃபெக்ட்னா என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், சைட்னா என்ன, ஸ்டாட்னா என்ன, என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்கு எல்லாத்தையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஸ்ட்ரிஞ்சன்ட். அஸ்ட்ரிஞ்சன்ஸ். ஸோ காமனா வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில வந்து ஆஸ்ட்ரிஞ்சன்ஸ் பெரிய வேலை செய்யுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மேக்கப் பர்பஸ்க்காக நிறைய ஆஸ்ட்ரிஞ்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ தோல் சுருக்கத்தை எடுத்துரும். எப்படி எடுக்குதுன்னு பாருங்களேன், ஒன்றும் இல்லை. ஸோ காமனாவே இங்க பாருங்க, இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், சில காம்பவுண்ட்ஸ் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அண்ட் அஸ்ட்ரிஞ்சன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒரு சில காம்பவுண்ட்ஸ் எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குதோ, மேக்சிமம் ஆஃப் த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அஸ்ட்ரிஞ்சன்ஸ் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். ஏன் அப்படின்னா, சுத்தி முத்தி பார்க்கும்போது இந்த ஆன்டி மைக்ரோபியல்ஸ் எல்லாமே புரோட்டீன்ல போய் கை வைக்கும். அப்ப புரோட்டீன்ல கை வைக்கும் போது புரோட்டீன் அங்க பிரிசிபிடேட் ஆகும். புரோட்டீன் பிரிசிபிடேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அஸ்ட்ரிஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆன்டி மைக்ரோபியலோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைல்யூட்டட் சொல்யூஷனா மேல ஸ்கின் மேல அப்ளை பண்ணும்போது அது போய் என்ன ஆகும் அப்படின்னா, எஸ்பெஷலி டைல்யூட்டட் சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் அயன், metal ions, diluted solutions of metal ions மேல வந்து லோக்கலா ஒரு சர்ஃபேஸ் மேல நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த சர்ஃபேஸ் ஸ்கின்ல இருக்கிற அந்த புரோட்டீன் எல்லாமே வந்து ஒரு லோக்கலா சர்ஃபேஸ்ல வந்து பிரிசிபிடேட் ஆயிடும். அப்ப பிரிசிபிடேட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டனிங்கா ஆயிடும். அந்த இடத்துல ஏதாவது சின்ன ஊண்டா இருந்தாலும் அந்த ஊண்டு எல்லாம் மறைஞ்சிடும். ஓகேங்களா? புரியுதா? ஸ்கின்னுடைய நேச்சர் மாறும், புரோட்டீனுடைய நேச்சர் மாறும். பட் அந்த இடத்துல வந்து ஸ்கின்னுக்கு கீழே வந்து
புரோட்டீனை வந்து பிரிசிபிடேட் பண்றதுனால அந்த இடத்துல வந்து சாஃப்டனிங் ஆயிரும். அதுக்கு தான் அஸ்ட்ரிஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாருங்க, டைல்யூட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் மெட்டல் அயன்ஸ் ப்ரொடியூஸ் லோக்கல் ஆர் சர்ஃபேஸ் புரோட்டீன் பிரிசிபிடேஷன்ஸ். ஓகே, அதே மாதிரிங்க இட் காஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்மால் கேபிலரிஸ் அண்ட் ஸ்மால் பிளட் வெசல்ஸ். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு மேல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கேபிலரிஸ், ரத்த நாளங்கள், சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் அது மேல அப்ளை ஆகும்போது அந்த ரத்த நாளங்கள் எல்லாமே கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி இந்த ரத்த நாளங்கள் சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பஞ்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளட் வெசல்ஸ் அதுல பஞ்சர் ஆகுதுன்னா நம்ம பாடி என்ன பண்ணும், ப்ளீடிங் ஆகாம அந்த இடத்துல வந்து பிளேட்லெட் ஓடி போய் என்ன பண்ணும், அந்த பிளேட்லெட் வந்து பிளட் பண்ணும். பிளேட்லெட் அக்ரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த இடத்துல coagulation ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, பிளேட்லெட் போய் அவசரமா நிறைய அந்த கேஸ்கேட் எல்லாத்தையும் வர வச்சு coagulation கேஸ்கேட் ஸ்டார்ட் ஆயிட்டு அந்த இடத்துல ரத்தம் வந்து என்ன ஃபர்தரா ப்ளீட் ஆகாம பார்த்துக்கும். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒன்ஸ் அஸ்ட்ரிஞ்சன்ஸ் ஒரு சின்ன மைனர் கட் இன்ஜுரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கொஞ்சம் அப்படியே நீங்க ஷேவ் பண்ணும்போது கூட பார்த்துருப்பீங்க, கடையில ஷேவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கட் இன்ஜுரியில பிளட் வரும். உடனே ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ஸ் எடுத்து அப்படியே தேய்ச்சி விடுவாங்க, லைட்டா எரிச்சலா கூலிங் சென்சேஷன் இருக்கும். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு கட் இன்ஜுரி இருந்தாலும் அந்த லோக்கல்ல அந்த கட் இன்ஜுரி பண்ணி அந்த பர்டிகுலர் பிளட் வெசல்ஸ்ல இருந்து வர்ற அந்த சின்ன பிளட் லீக்கிங்கையும் வந்து இது ஸ்டாப் பண்ணும். இதுக்கு பேரு தான் வந்து ஸ்டிப்டிக். போன எம்ஆர்பில கேட்டாங்க. It causes constrictions of small capillaries and blood vessels, so that it is used as a styptic. ஸ்டாப் ப்ளீடிங். ஒரு சின்ன மைனர் கட் இன்ஜுரியில இருந்து வர்ற பிளட்டையும் வந்து அங்க வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், சுமார் வேஸ்குலர் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஃபர்தரா ப்ளீடிங் ஆகாம பார்த்துக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்டிப்டிக். STYPTIC, ஸ்டிப்டிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நாம என்ன பார்த்தோம், ஆன்டி டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல வந்து என்னது, ப்ரொடக்டிவ்னா என்ன, அப்சர்பன்ஸ்னா என்ன, ஆன்டி மைக்ரோபியல்ஸ் அதனுடைய மெக்கானிசம்ஸ், அப்புறம் அஸ்ட்ரிஞ்சன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு சில பேசிக் டேர்ம்ஸ் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்தரா காம்பவுண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐடியாவோட தான் படிக்கணும். சும்மா தெரியாம டைரக்டா காம்பவுண்ட்ஸ்குள்ள போறது வந்து யூஸ்லெஸ். ஓகேங்களா, டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல ஆஸ் பர் நியூ சிலபஸ் பிரகாரம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 6-7 காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல நாம பார்க்க போற இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸ்ல வந்து டாபிக்கல் இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து சில்வர் நைட்ரேட். இது மற்ற காம்பவுண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்ல வந்து நிறைய ஃபார்முலேஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு சில்வரை பேஸ் பண்ணி நிறைய ஃபார்முலேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்திருக்கு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன்ஸ் டு என்ஹேன்ஸ் த என்னது ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, டு என்ஹேன்ஸ் த அப்சார்ப்ஷன் ஆக்டிவிட்டி. காமனா வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல இந்த டாபிக்கல் ஆன்டிசெப்டிக் அண்ட் என்னது ப்ரொடக்டிவ் அண்ட் அப்சர்பன்ஸ், அதுதான் வந்து என்ன ஆகக்கூடாது, அப்சர்ப்ஷன்ஸ் வந்து ஆகக்கூடாது. பட் அதை தவிர ஒரு சில ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து டாபிக்ல நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல ஆக்டிவிட்டி இருக்கும். அதையும் தாண்டி கொஞ்சம் அப்சார்ப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, மைல்டு அப்சார்ப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதனுடைய இந்த சில்வருடைய ஏஜி, சில்வருடைய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அண்ட் அதனுடைய பெனிட்ரபிள் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய மைக்ரோ அண்ட் நானோஸ்பியர் லெவலுக்கு வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இதனுடைய சினானிம்ஸ் வந்து என்னது, நைட்ரிக் ஆசிட் சில்வர். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இதனுடைய ஃபார்முலா வந்து சில்வர் நைட்ரேட் AgNO3. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா AgNO3. சினானிம்ஸ் வந்து நைட்ரிக் ஆசிட் சில்வர் பேர்லயே இருக்கு, அல்லது என்னது அர்ஜென்டஸ் நைட்ரேட். அர்ஜென்டஸ் நைட்ரேட், இந்த AG அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்ஜென்டஸ் நைட்ரேட். அர்ஜென்டஸ்க்கு AG நைட்ரேட், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னது கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் ரோம்பிங் கிறிஸ்டால்ஸ். கிறிஸ்டால்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் நேம் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் இருக்கு. இதுல வந்து ரோம்பிக் சேஃப், இது ரோம்பிக் சேஃப் கிறிஸ்டால்ஸ். இது வந்து மெட்டாலிக் அண்ட் பிட்டர் டேஸ்ட். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் சால்யூபிள் இன் நார்மல் வாட்டரை விட நார்மல் கோல்டு வாட்டர் அதனுடைய சால்யூபிலிட்டி கம்மியா இருக்கும். பட் என்னது வாட்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது பாயிலிங் வாட்டர்ல வந்து
அதனுடைய சால்யூபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இதனுடைய கெமிக்கல் கேரக்டர்ஸ் வந்து சில்வர் நைட்ரேட்டை கொஞ்சம் நாம ஹீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஹீட் பண்றோமோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இட்ஸ் எவால்விங் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரோஜன்ஸ். இந்த நைட்ரேட், இந்த சில்வர் நைட்ரேட்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து ஹீட் பண்ண அப்படியே அது கேஸா எவால்வ் ஆயிடும். ஓகேங்களா? இது ஒரு கேரக்டர்ஸ். இது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சில்வர் அயன், மெட்டாலிக் சில்வர் அயன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்னது நைட்ரிக் ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து என்னது சில்வர் நைட்ரேட்டா கிடைக்குது. அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆக்சைடு கேசஸா எவால்வ் ஆயிருது. அதுக்கப்புறம் வாட்டர் வந்து தனியா லிபரேட் ஆயிருது. ஸோ ரொம்ப சிம்பிள். என்னது சில்வர் அயன், மெட்டாலிக் சில்வர் அயன் வித் நைட்ரிக் ஆசிட்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட்ல என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, டாபிக்கலுக்கு வந்து நாம ஜெல் அண்ட் ஆயின்மெண்ட் ஃபார்முலேஷன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி என்னது அப்ளிகேட்டர் ஸ்டிக்ஸ், அதாவது ஐனோசில், டெர்மாகார்ட், சில்வர் எக்ஸனிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாப்புலர் பிராண்ட் நேம்ல வந்து இது அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? சில்வர் நைட்ரேட். ஸோ இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் எ சீல்டு கண்டெய்னர் அண்ட் ஷுட் நாட் எக்ஸ்போஸ் டு லைட். ஓகேங்களா? இதனுடைய ஸ்டோரேஜ் ப்ராப்பர்ட்டி, இதனுடைய ஸ்டோரேஜ் ஷுட் பி என்னது ஓப்பனா வந்து எக்ஸ்போஸ் பண்ண விடக்கூடாது. இதனுடைய மேஜர் யூசஸ் வந்து ஆன்டிசெப்டிக் அண்ட் மைல்டு அஸ்ட்ரிஞ்சன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ நாம கொஞ்சம் முன்னாடி சொன்னது போல இது வந்து என்னது மெட்டாலிக் கேட்டயான்ஸ். மெட்டாலிக் கேட்டயான் அப்படின்னா அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, புரோட்டீன் கூட பிரிசிபிடேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த மைக்ரோப்ஸை வந்து என்ன பண்ணலாம், கில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ புரோட்டீன் பிரிசிபிடேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து மைல்டு ஆஸ்ட்ரிஞ்சன்ஸ் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் சில்வர் நைட்ரேட். நெக்ஸ்ட் வந்து அயனிக் சில்வர்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் சில்வர், மெட்டாலிக் சில்வர். இந்த சில்வரை பேஸ் பண்ணி நிறைய ஃபார்முலேஷன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னேன்ல. இந்த கொலாய்டல் சில்வர் அல்லது வந்து கொலாய்டல் சில்வர் புரோட்டீன்ஸ் அப்படின்னு நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. பட் அதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த அயனிக் சில்வர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த கொலாய்டல் சில்வர் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்ல ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு சாலிட் நேச்சர்ஸ், புரோட்டீன் கூட வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஸ்கஸ் மாதிரி அதுல விஸ்கஸ் ஃபார்முலேஷன்ஸ்ல இருக்கும். ஒன்ஸ் அதை வந்து வாட்டரை டிசால்வ் பண்ணும்போது நமக்கு விஸ்கஸா கிடைக்கும். ஓகேங்களா? அது வேற ஃபார்முலேஷன்ஸ். பட் நமக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளான அந்த அயனிக் சில்வர் Ag+. ஓகேங்களா? சில்வர் கேட்டயான், இதுக்கு இன்னொரு சிம்பிள் நேம். இது வந்து பாருங்க, இட்ஸ் a clear solution of silver. It's not a கொலாய்டல் அப்படின்னா அந்த என்னது கொலாய்டல் ப்ரிப்பரேஷன்ஸை வந்து கொஞ்சம் வாட்டர் ஊற்றி வச்சு நல்லா ஷேக் பண்ணும்போது என்னது ஒரு விஸ்கஸா, ஒரு சஸ்பென்ஷன் அல்லது எமுல்ஷன் மாதிரி ஒரு விஸ்கஸ் ஃபார்ம்ல வந்து கிரீமியா மாறிடும். ஓகேங்களா? பட் அந்த மாதிரி இல்லை இந்த அயனிக் சில்வர். ஸோ நம்ம வந்து வாட்டர்ல வச்சு மிக்ஸ் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா கிளியர் சொல்யூஷனா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இட்ஸ் a clear liquid metallic taste simple silver. It's available in cream, gel, சொல்யூஷன் அண்ட் ஸ்ப்ரே. மார்க்கெட்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன்ஸ்ல இது வந்து அவைலபிள். இட் இஸ் யூஸ்ட் as a antiseptic, especially it having stat, அதாவது it can reduce the growth of microorganisms. ஓகேங்களா? so this is something about ionic silver. so அடுத்த காம்பவுண்ட் வந்து குளோர்ஹெக்சிடின் குளுக்கோனேட். இது வந்து நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலும் படிப்போம். ஓகேங்களா? நேச்சுரலாவே குளோர்ஹெக்சிடின் வந்து ஆன்டிசெப்டிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபார்முலேஷன்ஸ் வந்து குளோர்ஹெக்சிடின் குளுக்கோனேட் ஃபார்முலேஷன்ஸ். இதுதான் வந்து அந்த குளோர்ஹெக்சிடினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து சிம்பிளா பார்க்க போனா இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து பாருங்க, குளோர்ஹெக்சிடின் அண்ட் குளுக்கோனேட். இது வந்து குளோர்ஹெக்சிடின் மட்டும் வித் குளுக்கோனேட். C14H54. இது மெமரி பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. C34H54, C12 and N10 and O14. ஓகேங்களா? இதனுடைய என்னது மாலிகுலர் ஃபார்முலா. இது வந்து என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள் அப்படின்னா ஓரல் ஜெல், தென் மீகோஸ் இன்செட், அப்புறம் மவுத் வாஷ், அப்புறம் சொல்யூஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து இந்த குளோர்ஹெக்சிடின் குளுக்கோனேட் வந்து அவைலபிள்.
ஓகேங்களா. பட் இதனுடைய சினானிம்ஸ் வந்து காமனா என்னது அவாகார்ட், தென் குளோர்ஹெக்ஸாமைடு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் இதுக்கு இருக்கு. இது வந்து என்னது சாலிட் அண்ட் சால்யூபிள் இன் ஈஸிலி சால்யூபிள் இன் வாட்டர். ஓகேங்களா. இதனுடைய சினானிம்ஸ் வந்து அவாகார்ட் அண்ட் குளோர்ஹெக்ஸாமைடு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராண்ட் நேம் வந்து என்னது பெரியோகார்ட், பேரக்ஸ், பெரிடெக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ல வந்து பாப்புலர் பிராண்ட்ல வந்து இது வந்து அவைலபிள். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் குளோர்ஹெக்சிடின். அதுக்கு அடுத்த முக்கியமான டாபிக்கல் ஆன்டிசெப்டிக் என்ன அப்படின்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு. ஹைட்ரோஜன் பெராக்சைடு இது வந்து நம்ம சிம்பிளா பார்த்தோம். என்னன்னு மட்டும் கொஞ்சம் அப்படியே கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல ரொம்ப மேஜர் வந்து என்னது சில்வர் நைட்ரேட் அண்ட் ஹைட்ரோஜன் பெராக்சைடு. இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. இன்னும் கம்மிங் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு 3 காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அப்புறம் போரிக் ஆசிட்ஸ் வந்து ஆல்ரெடி நாம பழைய வீடியோஸ்ல போரிக் ஆசிட்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிக்ஸா பார்த்துருக்கோம். ஓகேங்களா. பட் இருந்தாலும் ஆன்டிசெப்டிக்ஸா நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ கம் ஃபார் ஹைட்ரோஜன் பெராக்சைடு. அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். ஒரு வெள்ளை கலர் டப்பால இருக்கும். இந்த டப்பாக்குள்ள ஒரு கோட்டிங் இருக்கும். எப்படி ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் நான் சொல்றேன். அப்படியே ஒரு ஒயிட் கிளியர் லிக்விட் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஊன்ஸ் மேல வந்து ஊத்தின உடனே அப்படியே எஃபர்வசன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி எஃபர்வசன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஊன்ல இருக்கிற அந்த டெப்ரிஸ், அப்புறம் அந்த ஊன்ல இருக்கிற அந்த சின்ன வந்து அந்த ஒரு என்னது ஒரு சாண்ட், ஒரு மண்ணு மாதிரி படிஞ்சிருக்கும். அந்த டெப்ரிஸ் அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிரும் அப்படியே ரிமூவ் பண்ணிரும். பட் இப்போ வந்து இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு கொஞ்சம் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. நிறைய ப்ராப்ளம் வர்றதுனால ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்ல வந்து கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. நிறைய இன்ஃபெக்டட் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்ல, அப்போதான் வந்து இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து நாம யூஸ் பண்ணணும்னு நாம வந்து ஃப்ரெஷ் வூண்டுக்கு வந்து இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ இது பாருங்க ஹைட்ரோஜன் பெராக்சைடு. இங்க பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய மெக்கானிசம்ஸ் பார்த்தோம். இங்க பாருங்க சில்வர் நைட்ரேட். இது வந்து என்னது புரோட்டீன் பிரிசிபிடேஷன் ஃபார்மேஷன்ஸ், அயனிக் சில்வர் அதுவும் அது குளோர்ஹெக்சிடின், குளோரின் இருக்கு, என்னது ஹாலஜனேஷன்ஸ். பட் இங்க ஹைட்ரோஜன் பெராக்சைடு இங்க பாருங்க ஆக்சிஜன் பெராக்சைடு. அதனால இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஆன்டி மைக்ரோபியல்ஸ். நம்ம 3 மெக்கானிசம் பார்த்தோம். ஆக்சிடேஷன், ஹாலஜனேஷன், புரோட்டீன் பிரிசிபிடேஷன். அதுல வந்து ஆக்சிடேஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணி இது வந்து மைக்ரோப்ஸை கில் பண்ணுது. அதனால இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஆன்டி மைக்ரோபியல்ஸ். 100 ml சொல்யூஷன்ஸ்ல அதோட கான்சென்ட்ரேஷன் 2.5 to 3.5%. அப்போ என்னது 2.5 to 3.5%. அதாவது 100 ml 2.5 கிராம் to 3.5 கிராம். ஓகேங்களா. சோ இது வந்து கிளியர் பார்த்திருப்பீங்க, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஹைட்ரோஜன் பெராக்சைடு சொல்யூஷன் கிளியர், கலர்லெஸ் லிக்விட், சால்யூபிள் இன் வாட்டர். சோ இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. பேர்லயே இருக்கு டைஹைட்ரோஜன் என்னது டை ஆக்சைடு, 2 ஹைட்ரோஜன் 2 ஆக்சைடு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்னது ஹைட்ரோஜன் டை ஆக்சைடு. ஓகேங்களா. அல்லது ஜஸ்ட் ஹைட்ரோஜன் ஆக்சைடு அண்ட் தென் அல்லது என்னது ஆக்சிடால் அல்லது பெராக்சைடு. இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இந்த சினானிம்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. டைஹைட்ரோஜன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன் டை ஆக்சைடு அல்லது ஹைட்ரோஜன் ஆக்சைடு அல்லது வந்து பெராக்சைடு அல்லது ஆக்சிடால். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு, பார்த்துக்கோங்க. இதனுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள். என்னது சோடியம் ஆக்சைடு Na2O2 அண்ட் தென் வித் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ், சல்ஃபியூரிக் அதாவது சோடியம் பெராக்சைடு, சோடியம் பெராக்சைடு. அது கூட வந்து என்னது சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ். வந்து இது வந்து எந்த என்னது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஐஸ் போட்டு நல்ல ஒரு கூலிங் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. இல்லைன்னா ரெண்டும் வந்து சேர்ந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் அப்படியே அதனுடைய கெமிக்கல் நேச்சர் வந்து மாறிடும். ஸோ ஐஸ் போட்ட உடனே அது கூலிங் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நமக்கு சோடியம் சல்ஃபேட் சால்ட்டா பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து ஒரு கிளியர் லிக்யூட் வந்து நிற்கும். அதுதான் வந்து என்னது ஹைட்ரோஜன் பெராக்சைடு, என்னது கிளியர் லிக்யூட். ஓகேங்களா. சோ ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன்ஸ். சோடியம் பெராக்சைடு வித் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா. ஓகே. சோ இது வந்து சொல்யூஷன்ஸ் ஃபார்ம்ல வந்து அவைலபிள். ஓகேங்களா. ஸ்டோரேஜ் பார்த்துக்கோங்க. இட் ஷுட் நாட் ஸ்டோர்ட் இன் கிளாஸ் பாட்டில். டைரக்டா ப்ரிப்பேர் பண்ண உடனே வந்து கிளாஸ்ல வந்து என்னது ஸ்டோர் பண்ணக்கூடாது. இட் ஸ்டோர்டு இங்க பாருங்க ஸ்டோர்ட் இன் paraffin wax coated with glass or plastics. பாருங்க அந்த பிளாஸ்டிக் அல்லது கிளாஸ், பட் அதுக்குள்ள இன்டர்னலா வந்து paraffin
கோட்டட் கண்டெய்னர்ல வந்து நாம ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்துக்கோங்க, இது ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து யூசஸ் வந்து ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டண்டா வந்து நாம யூஸ் பண்றோம், டிஸ்இன்ஃபெக்டண்டாவும் யூஸ் பண்றோம். அதே மாதிரி வூண்டு கிளினிக் வந்து யூஸ் பண்றோம். ஆல்ரெடி சொன்னது போல ஃப்ரெஷ் வூண்டுக்கு இப்போ ரெஸ்ட்ரிக்டட், பட் ஏதாவது வந்து பஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, வூண்டு வந்து அதிகமா இன்ஃபெக்டட் ஆயிருக்கு அப்படின்னா நாம வந்து செகண்டரி கேரா வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இன்னைக்கு இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல வந்து டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் அதுல என்னென்ன கேட்டகரிஸ் வருது அப்படிங்கறத வந்து டீட்டெயில்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் 4 காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.